empowered women navigating the world. சக்தி வாய்ந்த பெண்கள் இந்த உலகத்தை எப்படி சுற்றி வந்தாங்க அப்படின்றதான் இந்த ப்ரோஸ்ல பார்க்க போறோம். Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. முன்னாடிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பாதுகாவலரோட தான் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிஷன்ஸ் டுடே ஹாவ் சேஞ்ச்டு. ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷன்லாம், அதாவது பெண்களுக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் உமன் who have fought for their freedom and set a very good example for others. நிறைய பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களின் சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடினாங்க. அவங்க மற்ற பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. இந்த பெண்களோட சக்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா, தொழில்நுட்ப அட்வான்ஸ்மெண்டா இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சினாலையும் மீடியானா அந்த டிவி பாக்கி கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிவி, யூடியூப், ரேடியோ, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மீடியா. அந்த மீடியா வழியாக அந்த உமனோட, அதாவது பெண்களோட சக்தி எல்லாம் அவங்களோட சக்தி, அவங்களோட துணிச்சல் எல்லாமே இந்த உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. Women occupy almost all the major positions in society. பெண்கள் எல்லா மேஜர் ரொம்ப முக்கியமான பதவியில எல்லாம் வகிக்கிறாங்க இப்போ இந்த சொசைட்டில. கரண்ட்லி உமன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். நிறைய துறைகள் எல்லாம் பெண்கள் சாதனை செய்யறாங்க. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. அந்த மாதிரி நிறைய சாதனை செஞ்சாங்க இல்லையா. அதுல ஒரு சாதனை என்ன அப்படின்னா, கப்பற்படை இருக்கு இல்லையா, அதுல INSV டாரினின்ற ஒரு பாய்மர கப்பல்ல போயிட்டு 254 நாட்கள் தனியா வெறும் பெண்கள் மட்டுமே போயிட்டு இந்த உலகத்தையே சுற்றி வந்தாங்க. வாட் இஸ் INSV தாரிணி? INSV தாரிணினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். INSVனா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஐனா இந்தியன், நேவல், ஷிப் வெசல் அப்படின்னு மீனிங். Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. தாரா தாரிணி அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு காவல் தெய்வம். அந்த யாருக்கு காவல் தெய்வமா விளங்கிடுச்சு அப்படின்னா, அந்த மாலுமிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட காவல் தெய்வமா இருந்தது. அந்த காவல் தெய்வத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, and is worshipped for safety and success at sea. அந்த கடல் பயணம் போவாங்க இல்லையா, அப்ப நல்ல பாதுகாப்பா போகணும், அந்த பயணம் வெற்றிகரமா முடியணும்ன்றதுக்காக அந்த மாலுமிகள்லாம் அந்த தாரா தாரிணின்ற காவல் தெய்வத்தை வணங்கினாங்க. INSV Tarini is the second sailboat of the Indian Navy. INSV Tarini இந்திய கடற்படைக்கு இரண்டாவது பாய்மர கப்பல். The first being the INSV மாதை. ஃபர்ஸ்ட் பாய்மர கப்பல் எதுவா இருந்தது அப்படின்னா, INSV மாதைன்ற பாய்மர கப்பல் தான் ஃபர்ஸ்ட் பாய்மர கப்பல். இந்திய கடற்படையோட ஃபர்ஸ்ட் பாய்மர கப்பல் எது அப்படின்னா INSV மாதை. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Messrs. Aquarius Shipyard Private Limited located in Goa. இது இந்த பாய்மர கப்பல் இருக்கு இல்லையா, அதாவது INSV தாரிணின்ற பாய்மர கப்பல் 55 அடி நீளம் இருக்கு. இது இந்தியால
மெஸ்ஸர்ஸ் அக்வேரியஸ் ஷிப்யார்டு அப்படின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனம் தான் இது உருவாக்கிடுச்சு. அந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா கோவால இருக்கிற நிறுவனம் அது. சரியா? ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் sea trials, she was commissioned to the Indian Navy service on 18 February 2017. நிறைய கடல்ல வந்து நிறைய ட்ரையல் பார்த்தாங்க அந்த பாய்மர கப்பல்ல. ஒழுங்கா போதா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு ட்ரையல் பார்த்த பிறகு அந்த பாய்மர கப்பலை வந்து இந்த அக்வேரியஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2017 பிப்ரவரி 18 அந்த இந்தியன் நேவிக்கு ஒப்படைச்சிட்டாங்க. The boat was named after the famous Tara Tarini temple in கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா. ஒடிசால கஞ்சம் மாவட்டத்துல இருக்கிற தாரா தாரிணின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த தாரா தாரிணி கோயிலோட நினைவா இந்த பாய்மர கப்பலுக்கு தாரா தாரிணின்னு பேர் வச்சாங்க. The word தாரிணி மீன்ஸ் போட். இந்த தாரிணி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா படகுன்னு பேர். இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். சான்ஸ்கிரிட்ல அதாவது சமஸ்கிருதத்துல இதோட மீனிங் என்ன அப்படின்னா காவலர் அப்படின்னு அர்த்தம். INSV Tarini has advanced raymarine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. இந்த உலகத்துல எந்த மூலைக்கும் போற மாதிரி கடற்பயணம் செய்யற மாதிரி இந்த INSV தாரிணின்ற பாய்மர கப்பல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ரேமரைன் அப்படின்ற கருவிகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் பொருந்திய நிறைய அதாவது செயற்கைக்கோள் சேட்டலைட் கம்யூனிகேஷன்னா செயற்கைக்கோள் தொடர்புக்கான சாதனங்களும் இதுல இந்த பாய்மர கப்பல்ல இருக்கு. Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. Navika Sagar Parikramaன்ற ப்ராஜெக்ட் அது ஒரு திட்டம். அது என்னத்துக்கு அப்படின்னா எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. இந்த பெண்களின் சக்தி இருக்கு இல்லையா அத இன்னும் நல்லா வலியுறுத்தணும். அத அவங்களோட பெண்களின் சக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கணும்ன்றதுக்காகவே உருவாக்கின திட்டம் தான் நாவிகா சாகர் பரிக்ரமா. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for Nari Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. The கப்பற்படை இருக்கு இல்லையா அந்த கப்பற்படையோட தலைமை பொறுப்புல இருக்கிறவர் வந்து அட்மிரல் சுனில் லன்பா. அவர் வந்து ஒரு வரவேற்பு பேச்சுல அதாவது வெல்கம் ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்பீச்ல அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா நாவிகா சாகர் பரிக்ரமா அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கப்பற்படையில அந்த கடல் பிரயாணம் செய்யறாங்க இல்லையா அதுல இந்த பெண்களோட சக்திய நாரி சக்தினா பெண்களோட பவர் உமனோட பவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த நாவிகா சாகர் பரிக்ரமா திட்டம் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on. இந்த கடற்பிரயாணம் இந்த உருவாக்கினாங்கல்ல கடற்பிரயாணம் பண்ணாங்க இல்லையா எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக் இன் இந்தியா அதாவது இந்தியாவிலேயே உருவாக்குறது எல்லாமே இந்தியாவிலேயே செய்யறது வெளிநாட்டுல இருந்து வாங்காம இந்தியாவிலேயே செய்யறது என்ன பண்ணாங்க அப்படின்னா INSV தாரிணின்ற இந்த பாய்மர கப்பலை உருவாக்குனாங்க. The special feature of this sailboat is that it encourage use of environment friendly. இந்த sailboat இருக்கு இல்லையா பாய்மர கப்பல் அதுல வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி அதாவது ஒரு எனர்ஜிய திருப்பி யூஸ் பண்ற மாதிரி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் சச் அஸ் த விண்ட் அதாவது காற்றை வச்சு
ஒரு எனர்ஜி உருவாக்குறது, அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அந்த மாதிரி. கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மீட்டராலஜிக்கல் ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department IMD. IMD na India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. இந்த செயில் போட் இருக்குல்ல, இந்த பாய்மர கப்பல்ல எப்படி பிரயாணம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி எரிசக்தி, அதாவது மின்சக்தி யூஸ் பண்றது, அப்புறம் வானிலை ஆய்வாளர்கள் மூலமா எப்படி இருக்கு, இப்போ வெதர் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கடலுக்கடியில ஏற்படுற அந்த நிறைய மாசுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிரயாணம் மேற்கொண்டாங்க. இந்தியன் நேவி 6 women crew. இந்த இந்தியாவோட கப்பற்படை இருக்கு இல்லையா, அந்த கடற்படை, அந்த அதோட 6 பெண்களை பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. இந்த இந்திய கப்பற்படை இருக்கு இல்லையா, அந்த கப்பற்படை வந்து இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் சுத்தி வந்தாங்க. அந்த கப்பற்படையோட தலைவர், அந்த சுத்தி வந்தாங்களே, உலகத்தை சுத்தி வந்தாங்க இல்லையா, அதுக்கு தலைவரா யார் இருந்தா அப்படின்னா லெப்டினன்ட் கமாண்டர் வார்த்திகா ஜோஷின்றவங்க தான் அதோட தலைவியா இருந்தாங்க. The all-women team has also Lieutenant Commander பிரதிபா ஜாம்வால், அப்புறம் பிரதிபா ஜாம்வால், அப்புறம் லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பட்ராப்பள்ளி. அந்த ஸ்வாதி பட்ராப்பள்ளி அப்படின்ற ஒரு லெப்டினன்ட் கமாண்டர் இருந்தாங்க. அப்புறம் பிரதிபா ஜான்வால், நெக்ஸ்ட் லெப்டினன்ட் ஐஸ்வர்யா போடாபட்டின்றவங்க, லெப்டினன்ட் ஷா விஜயா தேவின்றவங்க, அப்புறம் லெப்டினன்ட் பாயல் குப்தான்றவங்க இருந்தாங்க as its crew members. இவங்க எல்லாம் அந்த கப்பற்படையோட ஒரு மெம்பர்ஸா இருந்தாங்க, 6 பேர் மொத்தம். சரியா? The crew started their voyage on 10 September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சர் அவர் தான் ஃபர்ஸ்ட் கோவால இருந்து 2017 செப்டம்பர் 10ஆம் தேதி கொடி அசைச்சு துவக்கி வச்சாங்க இவங்க கடற்பிரயாணம் செய்யறதுக்கு. It was a historic day. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளா இருந்தது. Which would be marked in navigation history and globally. It covered the expedition in 5 legs with stop covers at 4 ports: Fremantle, Australia; Lyttelton, New Zealand; Port Stanley, the Falklands; and Cape Town, South Africa, for replenishment of ration and repair as necessary. இப்போ கடற்படை அந்த பிரயாணம் செய்யறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும், ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வேணும், அதுக்கப்புறம் ரிப்பேர் ஏதாவது பழுது பார்க்கறதுக்கு தேவையான அந்த பொருள்லாம் வேணும். அது அப்படின்றதுக்காக இந்த 4 இடம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, அந்த மாதிரி 4 இடத்துல 5 கட்டமா, 5 ஸ்டேஜா சொல்லுவாங்கல்ல, 5 ஒவ்வொரு கட்டமா அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜா, அது மாதிரி 5 ஸ்டேஜா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரயாணத்தை மேற்கொண்டாங்க. Before returning to Goa in April 2018, அதுக்கப்புறம் கோவாக்கு எப்ப வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 2018 அன்னைக்கு போய் சேர்ந்தாங்க. They went around the globe within 254 days. 254 நாட்கள் அவங்க வந்து அந்த உலகத்தை சுத்தி வந்தாங்க. And reached Goa port
on 21 May 2018. கோவா போர்ட்டுக்கு எப்போ வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா 2008 வருஷம் மே 21 போய் சேர்ந்தாங்க. The 6-member women crew broke many stereotypes during the record-setting sail. அவங்க வந்து நிறைய என்ன பண்ணாங்கன்னா நிறைய சாகசங்களை செஞ்சு முடிச்சாங்க அந்த பிரயாணத்தப்போ. சரியா? இங்க ஒரு பாக்ஸ்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, do you knowன்னு, அதை பார்க்கலாம். The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Dond, SC, retired, from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Maadei. ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த கடற்பிரயாணத்தை செஞ்சாங்க அப்படின்னா திலீப் டாண்ட்ன்றவர் தான். அவர் வந்து 2009 ஆகஸ்ட் 19 இருந்து 2010 மே 19 வரைக்கும் அந்த கடற்பிரயாணத்தை மேற்கொண்டார். அவர் எதுல போனாரு அப்படின்னா INSV மாதைன்ற பாய்மர கப்பல்ல தான் போனார். The first Indian non-stop solo circumnavigation was undertaken by Commander Abhilash Tommy KC from November 1, 2012 to March 31, 2013. அபிலாஷ் டாமின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த உலகத்தை தன்னந்தனியாவே சுத்தினார். சோலோனா தனியாவே போனார். எப்பல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 2012 நவம்பர் 1 இருந்து 2013 மார்ச் 31 வரைக்கும் அந்த கடற்பிரயாணத்தை முடிச்சார். An interview with the crew members. இப்போ இந்த 6 பேர் பெண்கள் போனாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. அந்த 254 நாட்கள் அந்த பெண்கள் போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்க, எப்படி நீங்க கடற்பிரயாணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. அவங்க அந்த கப்பல் பிரயாணம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்தது, எந்த சேலஞ்ச் எல்லாம் எதிர்கொண்டாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் அந்த இன்டர்வியூ மூலமா தெரிய வந்தது. இன்டர்வியூயர், அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்டாங்க, how well were you acquainted with the sailboat before you took up the task? இந்த கடற்பிரயாணம் செய்யறத பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பிரயாணம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வார்டிகா ஜோஷின்றவங்க பதில் சொல்றாங்க, none of us was acquainted with a sailboat. அந்த sailboat அந்த பாய்மர கப்பலை பத்தி நாங்க எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கல. or ocean going boat, எந்த போட்டை பத்தியும் நாங்க எந்த படகை பத்தியும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கல. none of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. எங்க 6 பேரும் ஒண்ணுமே இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தோம். At first it was difficult to take the boat out to sea. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, கஷ்டமா இருந்தது அந்த படகை எடுத்துட்டு போய் பிரயாணம் பண்றதுக்கு. From one point to another, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செலுத்துறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. But we slowly built upon it through 3 years of training. அதுக்கப்புறம் 3 வருஷம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எப்படி அந்த கப்பலை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி செலுத்துறது அதை பத்தி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்டர்வியூயர், can you tell us about the training you had undergone before this expedition? நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா, இந்த சாகச பயணம் செஞ்சீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்றத பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வார்டிகா ஜோஷி,
வார்த்திகா ஜோஷி சொல்றாங்க, we started with some theoretical courses on navigation. அந்த கடற்பிரயாணம் செய்யறதுக்கான தியரி மூலமா, அதாவது புக்க வச்சு படிக்கிறது, கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணோம். கம்யூனிகேஷன் வேற எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன். கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் வெதர் ப்ரெடிக்ஷன்னா வானிலை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தியரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயலிங் அவுட் சைட். கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறது அதுக்கப்புறம் வெளியே போய் தெரிஞ்சுக்கிறது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வி வர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ். எப்படி அப்படின்னா, எப்படி சில வாட்டி ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா, அந்த கப்பல்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி அதை சரி பண்றது, அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ். சில வாட்டி எமர்ஜென்சி, சில வாட்டி ஏதாவது ஆபத்து காலத்துல, எமர்ஜென்சிஸ்னா ஆபத்து காலம், ஆபத்து காலத்துல எப்படி நாம அதை சமாளிக்கிறது. வென் த வெதர் கெட்ஸ் ரஃப். எப்போ வந்து இந்த வெதர்லாம், அந்த வானிலை எல்லாம் மாறும் இல்லையா, சில வாட்டி குளிரும், சில வாட்டி மழை பெய்யும், அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகும்போது அதை எப்படி நாம எதிர்கொள்றது. இஃப் தேர் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி, சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதை எப்படி செய்யறது, அதை எப்படி கையாளுறது. அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். அதுக்கப்புறம் சில சில டாக்டிக்கானா நம்மளோட திறமை சம்பந்தமான விஷயத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க.